புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வாழ்த்துக்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். அதுவும் 7வது மாதம், இந்த ஜூலை மாதம். கர்த்தர் நம்மை அவருடைய கண்ணின் மணி போல பாதுகாத்து கிருபையாய் நடத்தி வந்து இந்த 6 மாதத்தையும் கடக்க செய்து 7வது மாதமாகிய இந்த ஜூலை மாதத்திற்குள்ளே பிரவேசிக்க நமக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினாலே மாத்திரம்தான் நம்ம இந்த 7வது மாதமாகிய இந்த ஜூலை மாதத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா 7 என்று வருகிற அந்த எண்ணெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது பரிபூரணத்தை குறிக்கிறதாக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல் இந்த மாதம் நமக்கு ஒரு மிகுந்த பூரண ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய உண்டாகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூலை மாதம் அமைந்திருக்கிறது. இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் எல்லாரும் அதிகமாக ஜெபிங்க. ஜெபிக்கிறவங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். இந்த ஜூலை மாதத்திற்காக தேவ சமூகத்தில் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இந்த ஜூலை மாதத்திற்கு நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நிறைந்த உம்முடைய வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு தாங்கப்பா என்று சொல்லி நான் ஜெபித்து அவர் சமூகத்தில் காத்திருந்த போது தேவன் இந்த ஜூலை மாதத்துக்கென்று அருமையான வாக்குத்தத்த வசனத்தை அவர் கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்த வசன செய்தியை ஜெபத்தோடும் கேளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நிறைவேற்றி அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாக்குத்தத்த வசனத்தை நாம் கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் எசேக்கியாவுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணார். இந்த எசேக்கியா என்கிற இந்த மனுஷனை குறித்து பார்க்கும்போது இவர் நல்ல ஒரு ராஜா. இவருடைய நாட்கள் முடிய போகிறது. ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசிகள் சொல்கிறாரு, நீ போய் என் தாசனாகி எசேக்கியா சொல்லு, வீட்டு காரியத்தெல்லாம் நீ ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டாய் என்று கர்த்தர் சொல்லுகிறாய் என்று போய் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அதே போல் ஏசாயா தீர்க்கதரிசி போய் அவர் வியாதிப்பட்டிருந்த அந்த நேரத்தில் பார்த்து சொல்கிறாரு, எசேக்கியா ராஜாவே, நீங்கள் பிழைக்க மாட்டீங்க, அதனால் உங்கள் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே எசேக்கியா ஆண்டவர் நோக்கி அவர் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? 2ஆம் வசனம், ஏசாயா 38ஆம் அதிகாரம் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. 2ஆம் வசனத்தில், அப்போது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். பாருங்க, எசேக்கியா மிகவும் அவர் தேவ சமூகத்தில் அழுது அவர் தன்னுடைய விண்ணப்பத்தை செய்தார், ஜெபித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படி எசேக்கியா கர்த்தரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணி அழுதார் என்று சொல்லி இந்த வசனம் முடிக்காம மிகவும் அழுதார் என்று சொல்லி இந்த வசனம் முடிவதை பார்க்கிறோம். அப்போ தேவ சமூகத்தில் எசேக்கியா மிகவும் அழுது ஜெபம் பண்ணார். அதில் என்ன வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறார் தெரியுங்களா? அந்த வார்த்தைக்கு பதில் கிடைத்தது. அதுதான் மிகப்பெரிய விஷயம். என்ன சொல்லி அவர் ஜெபித்தாருன்னு சொன்னால், ஏதோ அல்டல் உட்டல் காரெல்லாம் அவர் சொல்லலை, தேவையில்லாத காரெல்லாம் அவர் அலக்கலை. அங்கே அவர் என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறாரு, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று நினைத்தருளும் என்று சொல்லி அவர் அங்கே ஜெபிக்கிறாருங்க.
அப்போது அவர் உண்மையாய் நடந்தது, மன உத்தமமாய் நடந்தது, கர்த்தருடைய பார்வைக்கு நலமான செய்ததை தேவ சமூகத்தில் அவர் சொல்லி ஜெபித்து மிகவும் அழுகிறார். அப்பொழுது பார்த்தீங்கன்னா உடனே அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஏசாயா அவர் அந்த முற்றத்தை விட்டு போவதற்கு முன்பதாகவே கர்த்தருடைய வார்த்தை வந்து சொல்லுது. ஆண்டவர் சொல்கிறாரு ஏசாயா தீர்க்கதரிசிகிட்ட, நீ போய் என் தாசனாகிய எசேக்கியாட்ட சொல்லு, நான் உனக்கு ஆயுஷ் நாளை கூட்டி தருவேன். அவர் சொல்கிறார் அந்த வசனத்தில், அந்த 5ஆம் வசனத்தில், நீ போய் சொல்லி எசேக்கியாட்ட, உன் தகப்பனாக இருக்க தேவனாக இருக்கிற நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், அப்போது ஆண்டவர் இந்த மாதத்தில் யாரெல்லாம் இத்தனை நாளாக அழுது ஜெபித்தீங்களோ, யாரெல்லாம் மிகவும் அழுது ஜெபித்தீங்களோ, இந்த ஜூலை மாதத்துக்காக யாரெல்லாம் ஜெபித்தீங்களோ அல்லது ஜெபிக்க போகிறீங்களோ, ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் தேவைக்காக மற்ற நிறைய காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்திருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு உம்மை விட்டால் வேறு யார் சுவாமி என்று சொல்லி. ஆண்டவர் ஜபத்தை கேட்டவர். அன்றைக்கு எசேக்கியா ஜபத்தை கேட்டு வாக்கு பண்ணார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி. அதே போல் இந்த நாட்களில் கண்ணீரோடு ஜெபித்த உங்கள் வாழ்க்கையில் பல வருடமாக நீங்கள் எதிர்பார்த்து ஏங்கி நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். இந்த எசேக்கியா எதுக்காக மிகவும் அழுது ஜெபம் பண்ணார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருக்கு இன்னும் ஆயுஷ் நாட்கள் தேவை என்பதற்காக அவர் ஜெபித்து அழுதார். அவர் என்ன கேட்டாரோ அதை தேவன் கொடுத்தார். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். ஆண்டவர்கிட்ட அவர் ஆயுஷ் நாள் கேட்டாரா, ஜீவனை கூடுன்னு சொல்லி கேட்டாரா என்று தெரியவில்லை. அவர் சொல்லிருக்கிற காரியம் என்னன்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவரே இதுபோல் என் வார்த்தைக்கு உதவி செய்யன்னு சொல்லி முத பார்வைக்கு மன உத்தமமாய் நடந்தனே என்று சொல்லி அவர் கேட்கும்போது, ஆண்டவர் அவருடைய அந்த மனநிலையை, அந்த வியாகுலத்தை, அவர் எதற்காக ஜெபிக்கிறாரு, எதற்காக முத பார்வைக்கு நலமாக செய்தேன் என்று நினைத்துள்ள சொல்லி ஜெபித்தார் என்கிற அந்த உள்ளத்தின் ஆழத்தின் பாரங்களை அவர் அறிந்து கொண்டார். சில வேளை நம்ம சில தேவைகளுக்காக என்ன வார்த்தை சொல்லி ஜபிக்கனே தெரியாது, அழ மாத்திரம் தாரையாக வரும், பல ஏக்கங்கள் மனதுக்குள்ளே இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் எல்லாவற்றும் அறிந்திருக்கிறவர். எசேக்கியா ஆண்டவருடைய பார்வைக்கு நலமாக செய்யும் என்று ஜெபித்த போதே அவனுடைய உள்ளான அந்த காரியங்களை தேவன் அறிந்து கொண்டார். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஆயுஷ் நாட்களை 15 வருஷம் கூட்டி தருவேன். இந்த வசனத்தை நம்ம கவனிக்கணும் மிக முக்கியமாக. என்னென்னா, உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். அப்போனா ஒரு வேளை எசேக்கியா தீர்க்கதரிசி, ஆண்டவரே எனக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் கொடுங்க, அல்லது ஒரு 10 வருஷம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேளை அவர் கேட்டிருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு இங்கே 15 வருஷம் கூட்டுவேன் என்று சொல்லி. அப்போனா இவர் குறைவாக தான் கேட்டிருக்க வேண்டும், குறைவான ஒரு ஜீவனை ஆயுள் நாட்கள் கேட்டிருக்க வேண்டும். ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கேட்டதை விட நான் அதிகமாக தரேன், உனக்கு கூட்டியே கொடுக்குறேன், 15 வருஷம் நான் உனக்கு கூட்டி கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் கூட இந்த மாதத்தில் உங்களுடைய தேவைக்காக நீங்கள் மிகவும் அழுது, ஆண்டவரே ஒரு சின்ன அற்புதம் செய்யுங்கப்பா, ஒரு சின்ன உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆண்டவர் நீங்கள் கேட்ட சின்ன உதவியை, சின்ன காரியத்தை சின்னதாக செய்யாமல் உங்களுக்கு அதை கூட்டி கொடுத்து பெரிதாக செய்ய போகிறார். எசேக்கியா அவர் கேட்டது ஒரு வேளை 5 அல்லது 10 கேட்டிருக்கலாம். ஆனால் தேவன் பாருங்க கூட்டி கொடுத்தார் என்று தான் அங்கே சொல்லப்படுது. 15 வருஷம் அவர் வருஷத்தை கூட்டி கொடுத்துருக்காருங்க. அன்றைக்கு அவருக்கு தேவை ஆசீர்வாதம், ஜீவன், ஆயுஷ் நாட்கள், அதுதான் அவருடைய ஆசீர்வாதம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க? ஒருவேளை உங்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்து நான் மறித்து விடுவேனோ, ஆண்டவரே இன்னும் என் பிள்ளைகளுக்கு நான் எதுவும் செய்யலையே, என் குடும்பத்துக்கு எதுவும் நான் செய்யலையே, இன்னும் யாருக்கு எதுவும் செய்யலையே, எல்லாம் அப்படியே இருக்குது சுவாமி, எனக்கு ஒரு 5 வருஷம் இல்லை 10 வருஷமாக கூட்டி கொடுன்னு சொல்லி கேட்குறீங்களா? கர்த்தநாம ஸ்தோத்திரம். அல்லது ஆண்டவரே எனக்கு இந்த பொருள் தேவை, இந்த காரியம் தேவை, இந்த வேலை நடக்கணும், இதெல்லாம் ஒன்றும் நடக்காமல் இருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, எசேக்கியா மிகவும் அழுதானாம்.
நீங்களும் ஒருவேளை அழுதுருக்கலாம், ஜெபித்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை நான் கூட்டி கொடுப்பேன். அன்றைக்கு எசேக்கியா கேட்டதுக்கு 15 வருடத்துக்கு கூட்டி கொடுத்தேன். இன்றைக்கு நீ கேட்கிற காரியத்தில் உனக்கு அதிகமாக நான் கூட்டி கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உன் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார், உன் கண்ணீரை கண்டிருக்கிறார். அதனால நிச்சயமாக ஆண்டவர் இந்த மாதத்தில் உனக்கு வர வேண்டிய நன்மைகள், நீ கேட்ட சிறிய உதவி, சின்ன காரியத்தை ஆண்டவர் கூட்டியே உனக்கு கொடுக்க போகிறார். சந்தோஷமா இருங்க. ஆண்டு வாக்கு பண்ணியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இரண்டாவது, எல்லா பிரச்சனையிலிருந்தும் தப்பி வைக்கிறவர். அங்கே பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்தை, ஏசாயா 38ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுது, நான் உன்னை இந்த நகரத்தையும் அஸ்ரிய ராஜன் கைக்கு தப்பிவித்து இந்த நகரத்துக்கும் ஆதரவாக இருப்பேன். இரண்டாவது காரியம், ஆண்டவர் எசேக்கியாவுக்கு எல்லா காரியத்திலேருந்து அவனை தப்பி வைத்தார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆயுஷ் நாளில் மாத்திரம் கூட்டி கொடுக்கல, அவனுக்கு அந்த ஜீவிக்க போகிற அந்த நாட்களில் அவனுக்கு வர எல்லா பிரச்சனையிலேருந்தும் அவனை தப்பி வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் நீங்கள் கேட்டுக்கொண்ட காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கூட்டி எக்ஸ்ட்ரா கொடுப்பது மாத்திரமல்ல, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற வரப்போகிற எல்லா பிரச்சனையிலேருந்தும் உங்களை தப்பி வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பாருங்களேன், எரேமியா 39ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்படுது, ஆனாலும் அந்நாளே உன்னை தப்பி வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்க, இது நடந்துருமா அது நடந்துருமா என்று சொல்லி பயப்படாதீங்க. பிரச்சனைகள் இருக்கலாம், அதுலேருந்து தேவன் உன்னை தப்பி வைப்பார். நீ கேட்கிற காரியத்தில் எல்லாவற்றையும் கூட்டி கொடுக்குற ஆண்டவர் உனக்கு வர பிரச்சனையிலேருந்து இந்த மாதம் ஆண்டவரை தப்பி வைப்பார். அது மாத்திரமல்ல, மூன்றாவது ஒரு காரியம், உனக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லியும் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுறார். இந்த மாதத்தில் உனக்கு ஆதரவாக இருப்பார். ஏசாயா 38:6 படி உனக்கு ஆதரவாக இருப்பார். சங்கீதம் 18:18ஆம் வசனத்தின்படி, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறார். எசேக்கியாவுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்தது போல, எசேக்கியாவுக்கு இருந்த எல்லா பிரச்சனையிலிருந்து தப்பி வைத்தது போல, எசேக்கியாவுக்கு ஆதரவாக இருந்தது போல, ஆண்டவர் இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் கேட்கிற காரியத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் உங்களுக்கு கூட்டி கொடுப்பார். அது ஜீவனோ அல்லது சரீர சுகமோ அல்லது நீங்கள் கேட்கிற பொருளோ பண உதவியோ எது கேட்குறீங்களோ அது ஆண்டவர் உங்களுக்கு கூட்டி கொடுக்க போகிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை எல்லா பிரச்சனையிலிருந்தும் உங்களை தப்பி வைத்து உங்களை காப்பாற்ற போகிறார். அது மாத்திரமல்ல, இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறார். ஆதரவாக இருக்க போகிறார். அவர் உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்களை நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவரே, எசேக்கியாவுடைய விண்ணப்பத்தை கேட்டு எசேக்கியாவுடைய கண்ணீரை கண்டது போல என் விண்ணப்பத்தையும் கேட்டு என் கண்ணீரையும் கண்டேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே, என்னை தப்பி வைப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே, ஆதரவாக இருப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே, இந்த மாதத்தில் நான் கேட்குற நன்மையெல்லாம் எனக்கு நீங்கள் கூட்டி கொடுங்கப்பா. ஆண்டவரே, எனக்கு இருக்கிற எல்லா காரியத்தில் என்னை தப்பிவிங்கப்பா, எனக்கு ஆதரவாக இருங்கப்பா. இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படி என்று சொல்லி நீங்கள் கேளுங்க. நாம் ஜெபிக்க போகிறோம். இப்போ நீங்கள் கண்ணை மூடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என் அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தாவே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய மகளை கண்ணோக்கி பாருங்கப்பா, உம்முடைய மகனை கண்ணோக்கி பாருங்கப்பா, இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. எசேக்கியானுக்கு அந்த ரங்கத்தில் ஆண்டவரை சுவர்புறமாக திரும்பி அழுத போது
அந்த ஆண்டவரே கண்ணீரை நீங்கள் கண்டீங்களே, விண்ணப்பத்தை கேட்டீங்களே சுவாமி. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஏசப்பா அழக்கூட பலம் இல்லாமல் அழுது கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா. இவங்க கேட்கிற காரியத்தில் அதிகமான ஆசீர்வாதங்களை கூட்டி கொடுங்க சுவாமி. நீர் அதிகமாய் ஆஸ்வதிக்கிறவர். ஏசப்பா, என்னென்ன பிரச்சனையில் இவங்க இருக்கிறாங்களோ அதுலேருந்து இவங்களை தப்பி வைக்க செய்யுங்கப்பா. கர்த்தாவே, எனக்கு யாருமே ஆதரவு இல்லையே என்று சொல்லி எண்ணிக்கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதம் முழுவதும் ஆதரவாக இருங்கப்பா. உங்களுடைய வருகை மட்டும் கூட நீங்கள் ஆதரவாக இருங்கப்பா. உங்கள் பிள்ளைகள் செய்கிற காரியத்தெல்லாம் ஆசீர்வதிங்க, செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இவங்க ஜெபிக்கிற காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணுங்க. வேத வாசிக்க உதவி செய்யுங்க. ஏசப்பா, சிலர் கண் பார்வையில் இருக்கிற பிரச்சனைகள் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தான் கண் பார்வை ஆண்டவரே தெரியும்படியாக ஜெபிக்கிறேன். சிலருக்கு சரீரத்தில் பலவீனங்கள், அங்கங்கே பலவீனங்கள் இருக்கிறது. அந்த பலவீனெல்லாம் இயேசுவின் நாமத்தை நீங்கி போவதாக. சிலருக்கு ஏசப்பா மனதளவை மிகவும் பாதிக்கப்பட்டு உறக்கம் இல்லாத இருக்க பிள்ளைகளுக்கு எல்லா மனபாரம் குழப்பத்தை நீக்கி போட்டு நல்ல தூக்கத்தை உறக்கத்தை தேவன் தந்தருளுவீராக. ஏசப்பா, அநேக குடும்பங்கள் சண்டைகள், அந்த சண்டைகள்லாம் நீக்கி போடுங்கப்பா. பிரிந்திருக்கிற குடும்பங்களை ஒன்று சேருங்கப்பா. குடும்பத்துக்கு வேண்டிய வருமானம் தந்தருளுங்கப்பா. இந்த மாதத்துக்குரிய சகல ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கு கூட்டி கொடுப்பீராக. இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளை எல்லாம் பிரச்சனை தப்பி வைக்க செய்வீராக. இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருந்து கரம் பிடித்து நடத்தி பாதுகாத்து கொள்ளுங்க. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தை கேட்டீங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பா என்று சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களோட பேசியிருப்பான்னு சொன்னால் அந்த வார்த்தையை உங்கள் நண்பர்களுக்கு உற்றா உறவு சொந்த பந்தம் மாதிரி யாவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு ஊழியமாக கருதி செய்யுங்க. அது மாத்திரமல்ல, உங்களுக்காக ஜெபிக்க என்று சொன்னால் திரையில் பார்க்க எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜப குறிப்பு இருக்குமானால் வாட்ஸ்அப் எண்ணுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, வருகிற ஜூலை 17ஆம் தேதி BKN வில்லியம் ஹாலில் தீர்க்க தரிசன ஆஸ்வத ஜபம் உபாச ஜபத்தை வைத்திருக்கிறோம். முடியுமானால் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். கர்த்தர் வைத்திருக்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். God bless you. பிரியமானவர்களே, நீங்கள் எந்த திருச்சபைக்கும் போகாத நபராய் இருப்பதை சொன்னால் எங்கள் திருச்சபையில் நடக்கும் ஆராதனைக்கு வாருங்கள். எங்கள் திருச்சபையின் ஆராதனை நேரம் காலை 6:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை நடைபெறும் இடம் புதிய பெனியல் கிறிஸ்து சபை, நம்பர் 107, நேருஜி ஜோதி நகர், 2வது தெரு, ஐனாவரம், சென்னை 23, சென்சுரி ஃபிளவர் மில் மற்றும் பனந்தோப்பு ரயில்வே காலின் அருகில்.